அலைஹிம் ஹஜரத் உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் தொழுகையும் பற்றற்ற வாழும். அவங்க வந்து சிறந்த கலிபாக்கள்லையே ஒருத்தவங்களாக இருந்தாங்க. அவங்களுடைய மனைவி சொல்கிறாங்க, இந்த உழவோடையும் தொழுகையிலையும் பலர் வந்து இருக்கலாம், ஆனால் அல்லாஹ்வை பயப்படுறதுல என் கணவர் மாதிரி யாரும் இருக்க முடியாது. இஷா தொழுகையில் வந்து தொழுதுட்டு அதே இடத்துல வந்து அல்லாஹ்வை பயந்து அழுது துவா செஞ்சுட்டே இருப்பாங்க. அப்படியே தூங்கிடுவாங்க. திரும்பவும் வந்து கண்ணை அசந்துரும், திருப்பியும் எழுந்திரிச்சு திரும்பவும் அழுதவாறே துவா செஞ்சுட்டே இருப்பாங்க. அவங்களோட மனைவி வந்து ஒரு அரசருடைய மகள். அவங்களுக்கு வந்து நகையும் வைரக்கல் பதிச்சதும் அவங்க அத்தை வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி வந்து உங்களுடைய நகைகள்லாம் அல்லாவுக்காக கொடுத்துருங்க, அது அடுத்தது இல்லைனாக்கா நீங்கள் என்னை விட்டு பிரிஞ்சுடுங்க, இந்த ரெண்டில் எதை நீங்கள் தேர்ந்தெடுத்தாலும் உங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அந்த அம்மையார் வந்து எல்லா பொருட்களையும் அல்லாவுக்காக கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு நான் உங்களை விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த கலிபாவுடைய மரணத்திற்கு பின் வந்து அவங்களுடைய அவங்க மகன் வந்து உங்களுடைய நகைகள்லாம் வாங்கி தந்துடுறேன், நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க பைத்துல் மால்லேருந்து. இல்லை, என் கணவர் இருக்கும்போதே அந்த நகையெல்லாம் போட்டு நம்ம மகிழ்ந்து சந்தோஷமாக இல்லை, அவங்களுக்காக நான் அப்பயே கொடுத்துட்டேன், இப்போ மட்டும் எனக்கு எதுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அல்லாவுக்காகவே கொடுத்துருங்க அப்படின்றாங்க. அவங்க வந்து ஆட்சி காலத்தில் ஒரு தடவை நோயுற்று இருந்தபோது வந்து எனக்கு என்ன நோயின்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க பிள்ளைங்கள்ட்ட கேட்குறாங்க. உங்களுக்கு சூனியம் செய்யப்பட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு பிள்ளைங்கள்லாம் சொல்கிறாங்க. இதை கேட்ட கலிபா அவங்க ஒரு அடிமையை அழைச்சி ஏன் எனக்கு விஷம் வச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, எனக்கு 100 பொற்காசுகள் தரேன், அடிமைத்தனத்துலேருந்து விடுதலை தரேன் அப்படின்னு சொன்னாங்க, அதனால தான் நான் அப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள்ட்ட அந்த பொற்காசுகளை வாங்கி அல்லாவுக்காக கொடுக்குறேன்னு கொடுத்துட்டு நீங்கள் இங்கேருந்து போயிருங்க அப்படின்னு சொல்லி அடிமையை வந்து உரிமையிட்டு அனுப்பிச்சிடுறாங்க. பிறகு வந்து உலகத்தில் நடைமுறையில் பிள்ளைகள்கிட்ட அவங்க மற்றவங்க கேட்குறாங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் எதையுமே வச்சுட்டு போகலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, என்னை உட்கார வைங்கன்னு சொல்லிட்டு என் பிள்ளைகள் வந்து யாருடைய சொத்தையும் நான் பறித்து கொடுக்கல, அவங்கள்ட்டேருந்து யாருடைய சொத்தையும் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கல, அவங்க நல்லவங்களாக இருந்தால் அல்லாஹ் வந்து அவங்களுக்கு பொறுப்பேற்றுக்கொள்வான். குர்ஆனில் வந்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஹுவ யதவல்ல ஸாலிஹீன், அவன் நல்லடியார்களுக்கு பொறுப்பேற்றுக்கொள்கிறான் என வந்து குர்ஆனில் கூறியிருக்கான்ல. அவர்களை பற்றி நான் அக்கறைப்பட தேவையில்லை, ஏன்னா அல்லாஹ் பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே தொழுது நல்வழியில் செலவு செஞ்சு அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருப்பதற்கெல்லாம் நடத்த தௌஃபீக் செய்வாங்க.